சரி, இப்போ வந்துங்க 2011 தலைவர் இருந்தப்போ ஒரு மாநாடு நடத்தணும். அதுவும் ஜனவரி 9 மிகப்பெரிய வெற்றி மாநாடு. அதுக்கப்புறம் கேப்டன் எதிர்க்கட்சி தலைவராக வந்தார். அதே மாதிரி தான் இந்த மாநாடும் 2026 அதே ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் இந்த மாநாடு நடக்கிறது. எனவே மக்களாலும் தெய்வத்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாநாடாக அந்த வெற்றி மாநாடு வருகின்ற 2026 தேர்தலுக்கான அச்சாரமாக, வெற்றிக்கான அச்சாரமாக நிச்சயம் அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, முதல் கட்ட பயணம் மிக மிக வெற்றிகரமான பயணமாக அமைந்திருக்கிறது. போகும் இடமெல்லாம் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் மிகப்பெரிய அளவில் கேப்டனுடைய ரதத்தையும் வரவேற்று மிகப்பெரிய அளவில் ஒரு திருவிழா கோலமாக இருந்தது. எல்லா தொகுதியிலும் காலை நேரத்தில் பூத் கமிட்டி அமைப்பது, BL2 எங்கள் கழக நிர்வாகிகளோட கலந்தாலோசனை என்று அடுத்த கட்ட கட்சி வளர்ச்சி, உறுப்பினர் சேர்க்கை, அடுத்த தேர்தலுக்கு தயாராக வேண்டியது. 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை இப்பொழுதே தேர்ந்தெடுங்க. எல்லாருமே களத்தில் வேகமாக பணியாற்ற வேண்டும். ஏன்னா 2026 தேர்தல் நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல்.